ஹலோ கைஸ், வெல்கம் டு விடியோ அகாடமி. இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், செல்ஃப் ஃப்ரேமோடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்ஃப் ஃப்ரேம் வந்து எங்களுக்கு கரண்ட்டாக 0.05 வந்து எங்களுக்கு கரண்ட்டாக ட்ரேட் கொண்டிருக்குது. இப்போ இங்கே இருக்கிற மார்க்கெட் வந்து எங்களுக்கு சிம்பிளாக சொல்லலாம் திருப்பி ப்ரீமியம் லெவலுக்கு போகும் அப்படின்ற மாதிரி. அது எதனாலன்னு சொன்னால், இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து டெய்லி சார்ட்லாம் காட்டணும். எனக்கு இங்கே வந்து அக்யூமுலேஷன் நடக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து எங்களுக்கு ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். எங்களுக்கு நடந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் பாருங்கள். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து எங்களுக்கு இங்கேருந்து இங்கே கீழே வந்தது, இங்கேருந்து இங்கே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் முடிஞ்சு. சரியா, அதே இதில் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எங்களுக்கு கீழே வந்தது, கீழே வந்துட்டு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் முடிஞ்சு. திருப்பி செகண்ட் அட்டெம்ப்ட் மார்க்கெட் அதை விட கீழே வந்து தான் மேலே மூவ் ஆகுது. பட் நான் இங்கே அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறேன். பட் எங்களுக்கு அப்படி நடக்கலை. அப்படி நடக்காமல் இப்போ வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால், 4 ஹவரில் இருக்கிற அந்த டிஸ்கவுண்ட் ஜோனை வந்து டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து திருப்பி பம்ப் ஆகுது. திருப்பி பம்ப் ஆகிற மார்க்கெட் வந்து எனக்கு திருப்பி இங்கே வரைக்கும் போகலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். திருப்பி இந்த ப்ரீமியம் லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரீமியம் லெவலுக்கு திருப்பி போகும்னு சொன்னால், திருப்பி வந்து அந்த ப்ரீமியம் லெவலில் திருப்பி ஒரு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணும். திருப்பி ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி தேர்ட் அட்டெம்ப்ட் வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணும். இப்போ தேர்ட் அட்டெம்ப்ட் போகிறதுக்கு திருப்பியும் கீழே வரும். சரி, அப்போ திருப்பி கீழே வரக்குள்ள திருப்பியும் நான் பை பண்ணி வச்சேன்னு சொன்னால், திருப்பியும் இதே பிளேஸில் இருந்து திருப்பி போகக்குள்ள எனக்கு மார்க்கெட்டில் வந்து அதை வந்து ஃபைனல் மூவாக டச் பிடிக்கலாம். இப்போ ஃபைனல் மூவ் ஆனால் அதை பிடிச்சுன்னு சொன்னால் எனக்கு அங்கே இருந்து எனக்கு வெரி ஈஸியாக $2 வரைக்கும் ரீச் பண்ணும். இந்த பிளேஸில் இருந்து வெரி ஈஸியாக $2 வரைக்கும் எனக்கு மார்க்கெட் வந்து ரீச் பண்ணும். சரியா, இப்போ எங்களுக்கு வந்து இதுதான் சிம்பிளான ஒரு விஷயம். செல்ஃப் ஃப்ரேமுடைய சிம்பிளான ஒரு அப்டேட். செல்ஃப் ஃப்ரேம் வந்து எங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் ரேஞ்சில் இருந்து எங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ரேஞ்சில் நான் இந்த ரேஞ்சில் நான் பை பண்ணேன். ஐ திங்க் இங்கே வச்சு நான் பை பண்ணேன். இங்கேருந்து எனக்கு வந்து 112% வந்து நான் அக்யூமுலேட் பண்ணுவேன். சரி, இந்த அக்யூமுலேஷன்ஸோட வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஃபஸ்ட்டுக்கு பெருசாக ஹை வால்யூம் எல்லாம் இல்லை, லோ வால்யூமில் தான் எங்களுக்கு நடக்குது இந்த விஷயங்கள். சரியா, இங்கே வந்து ஃபஸ்ட்டுக்கு ஒரு டொஜி கேண்டில், அதே பாருங்கள் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு டொஜி கேண்டில் இருக்குது ரெட் கலரில். அதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு கேண்டில், தென் ஒரு புல் பேக், தென் பெரிய ஒரு கேண்டில், அதுக்கு பின்னால் ஒரு பெரிய கேண்டில், அதுக்கு பின்னால் ஒரு பெரிய கேண்டில். சரியா, இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பெரிய கேண்டில் போகுது. இப்போ இந்த கேண்டலுக்கு பின்னால் எனக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். திருப்பி ஒரு புல் பேக் வந்து மார்க்கெட் கீழே வர மாதிரி எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். திருப்பி புல் பேக் வந்ததுக்கு பின்னால் திருப்பி மேலே மூவ் ஆகிறத வந்து எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து எத்தனை நாள் நடந்திருக்குதுன்னு கேட்டால், ஒன் டேயில் வந்து இந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. சாரி, ஒன் டேயில் 2 டேஸில் வந்து எனக்கு இந்த விஷயங்கள் வந்து நடந்து முடிஞ்சாச்சு. சரியா, 2வது நாள் எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட் நாள் வந்து இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து நடக்குது. ஃபஸ்ட் நாள் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேண்டலோட பம்ப் ஆகிறது வந்து எங்களுக்கு திருப்பி செகண்ட் டேயில் வந்து எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. செகண்ட் டேயில் வந்து இது முடியும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நாளைக்குள்ளுக்கு எங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட் வந்து இந்த சைட் வேஸில் வந்து செகண்ட் லைன் வந்து செகண்ட் பம்ப் வந்து எங்களுக்கு முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அப்போ அது முடிஞ்சதுக்கு பின்னாடி திருப்பி ஒரு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும். திருப்பி ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி திருப்பி டம்ப் ஆகும். திருப்பி இதே பேஸுக்கு டம்ப் ஆகிட்டு திருப்பி இங்கே இருந்து திருப்பி ஃபைனல் மூவ் வந்து இந்த பேஸில் தான் தொடங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. எஸ், இந்த பேஸ் தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் வெரி ஹையாக இருக்குது. என்ன சொன்னால், டெய்லி சார்ட்டோடைய டிஸ்கவுண்ட் லெவலும் அதே லெவலில் தான் இருக்குது. சரியா, அப்போ எங்களுக்கு வந்து இந்த இடத்துலேருந்து திருப்பியும் மேலே மூவ் ஆகிட்டு மேலே போயிட்டு மார்க்கெட் என்ன செய்யலாம்னு சொன்னால், திருப்பி கீழே வந்துட்டு திருப்பி இங்கே இந்த ஃபைனல் மூவ் எங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ இப்போ வந்து பை பண்ணலாம் கேட்டால், எஸ் இப்போயும் பை பண்ணலாம். இப்போயும் வந்து எங்களுக்கு நாங்கள் லாங் டேர்ம் இப்படி ரீச் பண்ணக்குள்ள எங்களுக்கு வந்து இப்போயும் ஒரு டிஸ்கவுண்ட் லெவல் தான் இருக்குது. என்ன சொன்னால், லாங் டேர்முக்கு நாங்கள் வைக்கக்குள்ள $2 வரைக்கும் நாங்கள் வைப்போம். இப்போ இருக்க வந்து 0.05 அப்படின்னு சொன்னால் 50 சென்ட்ஸில் வந்து எங்களுக்கு இருக்குது. இப்போ கரண்ட்டாக இருக்குது 50 சென்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு $1,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து ஒரு 20,000 டோக்கன்ஸ் வந்து இந்த பிளேஸ் வச்சுருக்கீங்க. இப்போ உள்ள பிளேஸ் வச்சு நீங்கள் பை பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு 20,000 டோக்கன்ஸ் உங்களுக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம். 20,000 டோக்கன்ஸுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த பிளேஸில் இருந்து பை பண்ண சொன்னால் எங்களுக்கு வந்து நாங்கள் வைக்கிற டார்கெட் வந்து 112%. இப்போ 112% அப்படின்னா 20,000 இன்டூ 0.09 தான் இருக்கும். அப்போ எங்களுக்கு வர ப்ராஃபிட் வந்து 0.091 வார ப்ராஃபிட் வந்து $1,820 இருக்கும். அதுக்கு பின்னால் திருப்பியும் நாங்கள் அதே பிளேஸில் 0.043 வச்சு நாங்கள் பை பண்ணணும். இப்போ அந்த பிளேஸ் வச்சு பை பண்ணிங்கன்னு சொன்னால் அங்கே இருந்து எக்ஸாக்டாக நாங்கள் $2 வரைக்கும் அந்த பிளேஸில் நீங்கள் பை பண்ணிங்கன்னு சொன்னால் 42,325 டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் இருந்து எங்களுக்கு வந்து திருப்பி பம்ப் ஆகக்குள்ள எக்ஸாக்ட் எங்களுக்கு $2 டார்கெட் எடுக்கலாம். உங்களுக்கு வாரது வந்து $84,651 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக புக் பண்ணிக்கொள்ளலாம். சரியா, இது வந்து வெரி ஈஸி, வெரி சிம்பிள். அக்யூமுலேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி வந்து வெரி சிம்பிள். டிஸ்கவுண்ட் லெவலில் வாங்கி வச்சு நாங்கள் ப்ரீமியம் லெவலில் செல் பண்ண மட்டும்தான் இது இருக்கிற விஷயம். அப்போ நாங்கள் இதே மாதிரி செஞ்சு கொண்டு வந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு டைம் பீரியட் வரக்குள்ள எங்களுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். ஓகே,
ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேஸ்க்கு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகும் அப்படின்னு சொல்லி விருப்பமுள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கமிட்டட் எப்பவுமே உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸ் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீன் நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்க.